பொதுப்பணித்துறை அதில் நீர்நிலை பகுதிகளில் வந்து வடிகால் நீர்நிலை பகுதியெல்லாம் துரைமுருகனுடைய இலாகாவில் இருக்குது. ஏற்கனவே துரைமுருகனுடைய இலாகா துரைமுருகனை சுற்றி அமலாக்கத்துறை வரி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வசத்தில் யார் வடிநிலை கோட்டம் திருவள்ளூர் உட்கோட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தூர்வாராத உள்ளிட்ட எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்வதில்லை என குற்றச்சாட்டு. செயற்பொறியாளர் நேரடி கண்காணிப்பில் இல்லாதே காரணம் என புகார். செயற்பொறியாளர் வந்து அமைச்சர் அலுவலகத்திலேயே 2 வருஷம் அவர் வந்த நாள்லேருந்து அவர் தான் மேற்படி எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்கார். வாரி சம்மந்தப்பட்டது பர்மிஷன் கொடுக்குறது கொள்வது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த திருவள்ளூர் மாவட்ட உட்கோட்ட கொசத்தில் யார் வடிநிலை கோட்டத்தில் திருவள்ளூர் தலைநகரமாக மண்ணிமயம் கொண்டு செயற்பொறியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் 3 உட்கோட்டங்கள் இருக்குது. 3 உட்கோட்டங்கள் செயல்படுகின்றன. அதாவது சென்னை உட்கோட்டம், திருவள்ளூர் உட்கோட்டம், திருத்தணி கொசத்திலையாறு நந்தியாறு உட்கோட்டம் என 3 கோட்டங்கள் செயல்படுது. இந்த 3 கோட்டங்களில் செயற்பொறியாளருடைய நேரடி கட்டுப்பாடே இல்லை. ஆமாம், நேரடி கட்டுப்பாடில் இல்லை. டூர் வாடுறதெல்லாம் வாரணா மாதிரி கணக்கு பண்ணி அளவு புத்தகத்தில் பதிவு பண்ணி பட்டியலை போட்டு சாப்பிட்றாங்க. அதில் முழுசாக சாப்பிட்றாங்க. அதில் மாவட்டத்தில் இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாம் கம்பெனிக்காரங்களுக்கு டேரா வச்சுட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க மண் எடுக்கிறதுக்கு ஏதோ சம்திங் டேரா வச்சு விட்டாங்க. அவங்க லெவலில் அவங்க பிரச்சனையில் அப்படி போயிடுச்சு. இதுக்கு இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஒரு பக்கம் குமுறல். மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 இருக்காது, ஒரு 2000க்கு மேற்பட்ட சேம்பர்கள்லாம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஒட்டி செங்கல் சூளைகள் நடைபெறுது. இதில் ஒரு 10 லட்சம் வேலை வாய்ப்பு பாதிக்குது. அவங்களுக்கெல்லாம் சவுடு எடுக்கிற பர்மிட்லாம் சின்ன பர்மிட்லாம் கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போ வழங்குறதில்லை. பட்டா நேரத்தில் பர்மிட் போட்டாலே வழங்குறதில்லை சாப்பிட்றாங்க. பட்டா நேரத்திலேயே இப்படி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்து வருது. இதில் வந்து அவர் வந்து நேரடியாக வராது தான் இந்த இப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம். திருவள்ளூர் மாவட்ட வடிநிலை கோட்டை வருகின்ற கோப்புகள் அனைத்துமே சென்னை உட்கோட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் சென்னை உட்கோட்டமானது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தலையிடமாக மறைமுகமாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இப்படின்னு பத்திரிகைலாம் எல்லா பத்திரிகைலாம் செய்தி எழுதுகிறாங்க. நீங்கள் என்ன செய்தி எழுதினாலும் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இப்போ அமலாக்கத்துறையினுடைய பார்வை திருவள்ளூர் செயற்பொறியாளருடைய கண்காணிப்புக்கு போயிட்டார், வளையத்துக்குள்ளே போயிட்டார். யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க ஏதுன்றதெல்லாம் ஒன்றுமே புரியல. ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. ஏற்கனவே துரைமுருக வளையத்தில் சொல்லி அந்த வளையத்துக்குள்ளே இவர் இருக்கார். இப்படியே பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் சென்னை உட்கோட்ட செயற்பொறியாளராக செயல்பட்டு வரும் அலுவலர் எப்போதும் திருவள்ளூர் மாவட்ட கொசத்தில் யாரும் செயற்பொறியாளராக எப்போது செயல்பட போகிறார், எப்போ செயல்படுறாரோ, இல்லை அவர் அமலாக்கத்துறை வளையத்தில் போகிறாரோ, இல்லை வேறு மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாருன்றது விரைவில் தெரியும்.